அஸ்ஸலாமு அலைக்கும். புலமை தேடல் தரம் 4 மாணவர்களுக்கான 5வது வினாத்தாள். இந்த 5வது வினாத்தாளுக்கான விடைகளை பார்ப்போமேயானால், முதலாவது நாங்க பார்ப்போம். முதலாவது கேள்வி வந்து இடைவெளி. அதாவது முதலாம், 2ஆம் வினாக்களில் தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருவை பூரணப்படுத்துவதற்கு ஆ எந்த ஒரு பொருத்தம் என்று கேட்குறாங்க. அப்ப நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, முதலாவதுக்கு இந்த 2 கோடும் வந்து ஏற்கனவே அங்க வரையப்பட்டிருக்கு. வரையப்படாதது தான் எங்களுக்கு ஆன்சரா கிடைக்கும். அதே போல அப்ப இங்க வந்து முதலாவது ஆன்சர் வராது. என்னோட 2 கோடும் வரையப்பட்டிருக்கு. வரையப்படாததுன்னு இந்த கோடு வரையணும் நாங்க. அதே போல இந்த கோடு வரையணும். அதோட இந்த தொங்கல் போட்டிக்கிறாங்களே அதே மாதிரி இப்படி போட்டு நாங்க இப்படி இழுக்கணும். அப்ப இப்படி வாரது வந்து 2வது ஆன்சர். அடுத்தது இரண்டாவதுக்கு அதே மாதிரி இந்த மாதிரி போட்டு அதே போல இந்த மாதிரி கோடை போட்டு இங்க வந்து 2ஆ பிரிச்சிருக்கிறாங்க. அப்ப அதே போல நாங்க இதையும் வந்து 2ஆ பிரிச்சோம்னு சொன்னா இதுக்குரிய ஆன்சர் வந்து 3ஆவதா இருக்கு. அடுத்தது 39வது வினா. இந்த 3ஆவது வினா. இதுல மேல ஒரு கோடு போடப்பட்டிருக்குது. அடுத்தது இந்த கோடோட கீழே ஒரு கோடு, அடுத்தது மேல கோடு, அடுத்தது கீழே, அடுத்தது இந்த மாதிரி, அடுத்தது இங்கால அம்புக்குறி, அடுத்தது வந்து இங்கால அம்புக்குறியா வரணும். அப்ப இங்கால அம்புக்குறி வாரதா இருக்கிற விட வந்து எங்களுக்கு 3ஆவது ஆன்சர் சரியா இருக்குது. அடுத்தது இங்க ஒரு முக்கோணி, இங்க 3 முக்கோணி, இங்க 5 முக்கோணி. அப்ப 7 முக்கோணி வாரது எதுவா இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க 4 4 3 7. முதலாவது ஆன்சர் 7 முக்கோணி உள்ளதா இருக்குது. அடுத்தது சட்டை ஒன்றின் விலை இரகசிய குறியீட்டு முறையில் LRR.MN என்று தரப்பட்டுள்ளது. இதன்படி விலையாக அமையக்கூடியது. இங்க 6 நாங்க போட்டு பார்க்கலாம். 6 இங்க 9, இங்க 9 0 0. அப்ப முதலாவது சரி வருது. 2வது வராதான்னு சொன்னா இந்த 4ம் 0, இங்க 0 0. அப்ப 4 எழுத்து வந்து ஒரே மாதிரி வரணும். இங்க வேறு வேறு எழுத்து. அப்ப இது வராது. அடுத்தது இதை பார்த்தீங்கன்னு சொன்னா 3வது பார்த்தீங்கன்னா 7 2 5. 2 5 வேறு வேறு. இந்த 2 மாறா, 2 முறையாது. இது வேறு வேறு இருக்கு. அப்ப இதுவும் வராது. ஆகவே 5வதுக்கு முதலாவது ஆன்சரா இருக்கு. அடுத்தது 6வது 7வது வினாக்களில் உள்ள எண்கோளத்தை அவதானித்து இடைவெளிக்கு வர வேண்டியது கேட்கிறாங்க. அப்ப நீங்க 3ஐயும் 4ஐயும் பிரிக்கிறீங்களா 3 12, 5ஐயும் 6ஐயும் பிரிக்கிறீங்களா 5 6 30. அப்ப 7ஐயும் என்னத்தை போட்டு பெருக்கினாண்டா 7 4ஆல போட்டு பெருக்கினா 7 4 28 வரும். இந்த இடைவெளியில வர வேண்டியது 4. அடுத்தது பாருங்க 7வது. இங்க 6 2 6 2 12, ஓர் 5 5. 7 0 வைக்கினா 0. அப்ப அதே போல 4 6 வைக்கினா 6 24. 3வது ஆன்சர். அடுத்தது 8வது. நாக்கு சாக்கு பாக்கு கடைசியில இக்கு என்று வருது. அப்ப இக்கு வர்றது இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. அப்ப இங்க முதலாவது நெடில் வருது, இங்க குறில்ல இருக்குது. ஆகவே 3வது தான் ஆன்சரா இருக்கு. அடுத்தது 9வது பாப்பா. இங்க 9வது வந்து உதவி விறகு கொம்பி. வீணாவுல முடியுது, வீணாவுல ஆரம்பிக்குது. கூணாவுல முடியுது, கூணாவுல ஆரம்பிக்குது. பீனாவுல முடிஞ்சா பீனாவுல ஆரம்பிக்கிறதா இருக்கணும். அப்ப முதலாவது ஆன்சர் பிச்சை. அடுத்தது 10வது பாருங்க. அருகில் உள்ள படம் குறித்து நிற்கும் சொற்கூட்டத்துக்கு அமைவன. இங்க மிருகம், மிருகம், யானை, மான். அப்ப மிருகம்னு சொன்னா மிருகத்துக்குள்ள யானை மிதிக்கும், மானை மிதிக்கும். இந்த மாதிரி தான் முதலாவதுக்கு படம் வரும். எரிபொருள் விறகு, அதுவும் வந்து இதே மாதிரி எரிபொருளுக்குள்ள விறகு மிதிக்குது, டீசல் மிதிக்குது. இந்த மாதிரி இதே மாதிரி வரும். அடுத்தது 3வது அப்படின்னு சொன்னா பெண் பிள்ளைகள், அதுக்குள்ள கலைவாணி ஒரு ஆள். சுதாகர் வந்து பெண் பிள்ளை இல்ல, அவர் ஆண் பிள்ளை. அப்ப அவர் வெளியில. ஆகவே இங்க வந்து 3வது தான் ஆன்சரா இருக்கு. அடுத்தது 11வது. இவ்வுருவில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை என்று கேட்டிருக்குது. அப்ப நீங்க உங்களுக்கு தெரியும், ஒரு முக்கோணி இப்படி வந்து இப்படி வந்தா இங்க எத்தனை முக்கோணி இருக்குதுன்னு சொன்னா 3 இருக்குது. அதே போல இந்த முக்கோணி இப்படி வந்திருக்கும்னு சொன்னா இங்க எத்தனை முக்கோணி இருக்குது என்று கேட்டா
மேல 3 கீழே 3 ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்களா 6. அது இப்படி என்றா இப்ப 1 2 இது 3 அதே போல 4 5 பெருசோட சேர்த்து 6. இப்ப 6 நாங்க எண்ணிருக்கிறோம். அதே போல இன்னொன்று இருக்குது இந்த இருக்குது 7. அப்ப மொத்தமா 7 முக்கோணம் இருக்கு. அடுத்தது 12வது இடைவெளியில் வர வேண்டிய ஆங்கில சொல் இ வருது. ஈக்கு அடுத்த இலக்கம் இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே. அப்ப இங்க பாத்தீங்களா இதுல இ எழுதிக்கிறாங்க ஹெச் எழுதிக்கிறாங்க கே எழுதிக்கிறாங்க. இதுல 2 விட்டு போட்டு இந்த 2ஐயும் விட்டு போட்டு எழுதிக்கிறாங்க. அப்ப அப்ப நாங்க என்ன செய்யலாம் கே எல் எம் விட்டு போட்டு அடுத்தது என்னங்கிறதான் எங்களுக்கு வரும். ஆகவே 3வது ஆன்சர். அடுத்தது 13வது 13 14 வினாக்களுக்கு விடை தெரிவு செய்க அந்த தரப்பட்ட தரவை வச்சு. பழமொழி ஒன்றை குறித்து நிற்கும் பொருத்தமான கூட்டம் பழமொழி. இப்ப இந்த பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இ முதலாவது வந்து அக்கறை டி மாணவர்கள் அக்கறை மாணவர்கள் நாங்க அப்படி ஒரு பழமொழி கழிப்படல. இ அக்கறை ஏ மாட்டுக்கு இக்கரை சி பச்சை. அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சை இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சையா என்று பார்த்தா நாங்க வந்துட்டு என்னண்டா இக்கரை மாட்டுக்கு இப்படித்தான் வரும். முதலாவது இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை. 3வது தான் ஆன்சரா இருக்கு. இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை. ரைட். அடுத்தது 14வது கட்டளை ஒன்றில் குறிக்கும் பொருத்தமான எழுத்துக்கூட்டம் கட்டளை. அப்ப இந்த கட்டளைக்கு எது வரும்டா சி. சிய பாருங்க பச்சை மாட்டுக்கு இ இ வந்து அக்கறை எச் வாருங்கள். இது பொருத்தமில்லாத ஒன்று. 2வது பாருங்க உயரமான மாணவர்கள் பி முன்னோக்கி எச் வாருங்கள். அப்ப இது பொருத்தமா இருக்குது. உயரமான மாணவர்கள் முன்னோக்கி வாருங்கள். உயரமானாக்கள் முன்னுக்கு வாங்கன்னு சொல்றாங்க. டி அடுத்தது மாணவர்கள் இ அக்கறை இதுவும் பொருத்தமில்லாது. ஆகவே 2வது ஆன்சர் சரியான ஆன்சர். 15 தொடக்கம் 15வது 1 தொடக்கம் 10 வரையிலான வரையான இலக்கங்களின் கூட்டுத்தொகை யாது? 1 2 3 4 5 6 7 8 9 10 இவ்வளவுத்தையும் கூட்டினா எவ்வளவு கேட்காங்க. அப்ப 1 2 3 3 3 6 6 4 10 10 15 15 மாறும் 21 21 மேலும் 28 28 8 36 36 9 45 45 10 55. 2வது ஆன்சர். அடுத்தது பாத்தீங்கன்னா 16வது வயல்களில் வரம்பு அமைப்பதன் நோக்கமாக அமைவது. வரம்பு அமைக்கிற ஏன் தேவையான அளவு நீரை தேக்கி வைப்பது. இதுதான் காரணமா இருக்கு. வயல்ல ஏன்னு சொன்னா அவங்க வந்துட்டு இப்படி சதுரம் சதுரமா வயல்ல இது செஞ்சு வச்சிருப்பாங்க. சதுரம் சதுரமா அமைச்சு வச்சிருப்பாங்க. இப்படி வயலை நீங்க பாத்தீங்கன்னா விளங்கு. அப்ப அந்த வயல் ஏன் இப்படி சதுரம் சதுரமா அமைச்சு வச்சிருக்கிறேன்னு சொன்னா இதுக்குள்ள வர தண்ணிய தேக்கி வைக்கணும் என்றதுனால தேவையான அளவு தண்ணியை வச்சுக்கொள்ளணும். தேவையில்லாத நாங்க வெளியாக்கணும் என்று சொல்லிட்டோம்னா இதுக்குத்தான் இந்த வரம்பு அமைச்சு வைக்கிறது. வெளியில உயர்ந்து மாதிரி அமைச்சு வச்சிருப்பாங்க. அப்ப இதுக்கான காரணம் என்னன்னா தேவையான அளவு நீரை வச்சுக்கொள்றோம். தேவையில்லாத டைம்ல அந்த தண்ணீரை வெளியாக்குறதுக்காகவும். ஆகவே இந்த முதலாவதான் ஆன்சரா இருக்கு. அடுத்தது 17வது பாருங்க 4 மாணவர்கள் பாடசாலைக்கு வந்த விதங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதுல சுதா மாலதிக்கு முன்னர் வருகை தந்தாள். அப்ப சுதா என்கிற இந்த அறிக்கா சுதா என்கிறவ மாலதிக்கு முதல்ல வருகை தந்தான். யாரு வந்தான்னா சுதா. இந்த சுதா தான் மாலதிக்கு முதல்ல. அப்ப இவைக்கு பிறகுதான் மாலதி வாரா. இவைக்கு பிறகுதான் மாலதி வாரா. சுதா
மாலதிக்கு முன்னர் வந்தா சொன்னா மாலதி இவைக்கு புறவு வாரா சுதா மாலதிக்கு முன்னர். அப்ப மாலதிக்கு முதல்ல இவ வந்திக்கா. ரைட். அருணா மாலதிக்கு பின்னரம். இவைக்கு பின்னர் வந்தது யாருண்டா அருணா வந்திக்கா. அருணா மாலதிக்கு பின்னரம். காருணிக்கு முன்னரும் வந்தா. அப்ப காருணிக்கு இந்த அருணா தான் மாலதிக்கு புறவும் வந்திக்கா காருணிக்கு முதல். அப்ப காருணி இவை என்று எடுத்தமண்டா இவைக்கு முதல்ல வந்திருக்க. அப்ப இந்த ஒழுங்க நாங்க பார்த்தா என்ன ஓர்டர்ல வருது வந்த ஒழுங்கை காட்டுவது. முதல்ல சுதா, அடுத்தது மாலதி, அருணா, காருணி. சுதா, மாலதி, அருணா, காருணி முதலாவது ஆன்சரா இருக்கு. அடுத்தது 18வது. அருகில் உள்ள சதுரமுகியின் விளிம்புகள் மொத்த நீளங்களின் கூட்டுத்தொகையாக அமைவது. விளிம்புட மொத்த நீளமாக கேட்கிறாங்க. இங்க ஒரு விளிம்புக்கு 4. சதுரமுகிக்கு மொத்தம் எத்தனை விளிம்பு இருக்கும்னு சொன்னா 12 விளிம்பு இருக்கும். அப்ப 12 4ஆல பிரிக்கினா 12 4 48 என்று எங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது 19வது பாருங்க. இதுல 19 20 வினாக்களுக்கு விடையை தரணும். இப்ப நாங்க லேசா செய்யலாம் அப்படின்னு சொன்னா தந்திரிக்கிற ஆன்சரை வச்சு செஞ்சு பார்க்கலாம். முதலாவது 19 முக்கோணிக்கு 2. முக்கோணின் பெருமானம் என்ன எங்களுக்கு தெரியா. அப்ப நாங்க தந்த விடையை வச்சு போட்டு பார்ப்போம். 2 தந்திருக்கிறாங்க. அப்ப இது 2 சொன்னா இது 10. என்ன 10 2ஆல பிரிக்கினா தான் 20. அப்ப இந்த வட்டம் 10. சரி, இந்த வட்டம் 10. சரி, இந்த 10 ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து 10 கழிச்சா 8 வருமா? அப்ப என்ன நம்பர்ல இருந்து 10 கழிச்சா 8 வரும் என்று கேட்டா 18ல இருந்து 10 கழிச்சா 8. சரியா? அப்ப இந்த இருக்கிறது செவ்வகம் சதுரம் 18. 18ஓட எத்தனைய கூட்டினா 16 வரும் என்று கேட்டா 16ஓட 10 கூட்டினா இது வட்டம் 10 தானே. 16ஓட 10 18ஓட 10 கூட்டினா 16 வருமா? ரெண்டா வராது. ஆகவே நாங்க அந்த முதலாவது எடுத்த விட பிழை. சரி, அப்ப என்ன செய்வோம்? அழிச்சிட்டு திருப்பி அடுத்த விடையை போட்டு பார்ப்போம். 3 இருக்குது. சரி, இப்ப 3 இதை 3ஆல பெருக்கினா 20 வரணுமா? இப்ப நாங்க என்ன நம்பரை போட்டு நாங்க 3ஆல பிரிக்கினாலும் 20 வராது. என்னடா 3ஆம் வாய்ப்பாடுல 20 வாரல்ல. ஆகவே இதுவும் இல்லை. அப்ப 5ஆல 3ஆவது விட 5 பார்ப்போம். 5 பார்த்தோம்டா 5. அப்ப என்னத்தால பிரிக்கினா 5 என்னத்தால பிரிக்கினா 20 வரும்டா 4ஆல பிரிக்கினா வரும். 5 4 20. அப்ப வட்டம் எல்லாம் 4. சரி, இப்ப ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர்ல இருந்து 4 கழிச்சா 8. அப்ப என்ன நம்பர் ஆയിരിக்கும் அது என்று கேட்டா 12ல இருந்து 4 கழிச்சா 8 வரும். இங்க 12 12ஓட 4 கூட்டினா 16 வருது. ஆகவே 3ஆவது ஆன்சர் தான் எங்களுக்கு சரியான ஆன்சர். 20வது. இப்ப இதுக்கு சதுரத்துக்கு 12, முக்கோணத்துக்கு 5, வட்டத்துக்கு 4 இவ்வளவுத்தையும் கூட்டினா என்ன வரும் என்று கேட்டா இங்க 5 4 9 9 12 21 3ஆவது ஆன்சர். அடுத்தது பாருங்க. மைதானம் ஒன்று சம இடைவெளிகளில் இருக்குமாறு 8 கொடிக்கம்பங்கள் நடப்பட்டுள்ளன. 8 மைதானத்துல 8 கொடிக்கம்பம் 1 2 3 4 5 6 7 8 என்று போட்டு 8 கொடிக்கம்பங்கள் நடப்பட்டுள்ளன. 2 கம்பங்களுக்கு இடையிலான தூரம் 4 மீட்டர். அப்ப இந்த 2க்கும் இடையிலான தூரம் இதுக்கு இடையிலான தூரம் 4. இதுக்கு இடையிலான தூரம் 4. இதுக்குள்ள 4. இது 4. இதுவும் 4. இதுவும் 4. இதுக்கும் 4. இப்ப முதலாவது கம்பத்திற்கும் 8ஆவது கம்பத்துக்குள்ளான தூரம், அதாவது இங்க இருந்து
இதுவரைக்கும் முடியலான தூரத்தை கேட்காங்க. அப்ப இந்த நாலு எல்லாத்தையும் நாங்க கூட்டினா சரி. அப்போ 4 4 8 4 12 4 16 4 20 24 28 ஆகவே முதலாவது விடையாயிருக்கும். அடுத்தது 22வது பாருங்க. அகிலனிடம் ரூபாய் 100 ரூபாய் 50 ரூபாய் 20 ரூபாய் தாள்களில் மாத்திரம் 210 ரூபாய் உள்ளது எனில் அவனிடம் 20 ரூபாய் தாள்கள் எத்தனை? 100 ரூபாய் காசு தாளும் 50 ரூபாய் தாளும் 20 ரூபாய் தாளும் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குதான். அப்ப கேட்கிறாங்க அவர்கிட்ட இருக்கிற இப்ப காசி வந்து தாள் நாணயத்துல 100 ரூபா 50 ரூபா 20 ரூபா 3 தாள் இருக்கு. இதுல அவர்கிட்ட 210 ரூபாய் காசு இருக்கு. அவர்கிட்ட இருக்கிற காசு வந்து 210 ரூபாய் காசு இருக்குதான். அவர்கிட்ட இருக்கிற காசுன்னு சொன்னா 210 ரூபாய் காசு இருக்குதான். அப்ப 210 ரூபாய் காசு இருந்தா அவர்கிட்ட எத்தனை 20 ரூபாய் தாள் இருக்குன்னு கேட்கிறாங்க. அப்ப நீங்க பார்க்கலாம் இதுக்குரிய ஆன்சர் 100 ரூபாய் தாளும் 50 ரூபாய் தாளும் 20 ரூபாய் தாளும் மூணும் தான் அவர்கிட்ட இருக்கிற காசு. இதுல 100 ரூபாய் தாள் ஒன்றெடுத்தா 100 ரூபாய், 50 ரூபாய் தாள் ஒன்றெடுத்தா 50 ரூபாய். அப்ப 100 50 150 ரூபாய். 20 ரூபாய் தாள்ல 3 தாள் எடுத்தா 60 ரூபாய் ஆண்டு வரும். இது 50 ரூபாய் ஆண்டு வரும். இப்ப இங்க மொத்தம் 100 ரூபாய். அப்ப எல்லாத்தையும் கூட்டினா 210 ரூபாய் என்று சொல்லி அப்ப எத்தனை 20 ரூபாய் தாள் வரும்னு சொன்னா இங்க வந்து 3 தாள் 20 ரூபாய் தாளாக கிடைக்கும். முதலாவது 3 தாள் 3 தாளுக்கும் எவ்வளவு வேண்டா 60 ரூபாய். சரி, அடுத்தது தரம் 4 வகுப்பில் 22 மாணவர்களில் 13 பேர் பெட்டினையும் 16 பேர் ரொட்டியினையும் சாப்பிட விருப்பமுள்ளவர்கள் எனில் இரு உணவுகளையும் சாப்பிட விருப்பமுள்ளவர்கள் எத்தனை பேர்? மொத்தம் ஆட்களே 22 பேர் தான். மொத்தம் இங்க இருக்கிற ஆட்கள் 22 பேர் தான். ஆனா பிட்ட 13 பேர் சாப்பிடுறாங்க, 16 பேர் ரொட்டியே சாப்பிடுறாங்க என்று சொன்னா இது ரெண்டையுமே கூட்டினா எத்தனை வருகுது என்று பார்த்தோம்னு சொன்னா இங்க 9 2 29 வருகுது. ஆனா 22 பேர் தான் இங்க இருக்குது. அப்ப இப்படி கூடுறேன் என்று சொன்னா சிலர் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பிட்டையும் சாப்பிடுவாங்க உரட்டியையும் சாப்பிடுவாங்க. அப்ப இதுக்கு எப்படி வரும் என்று கேட்டா மொத்தமா இருக்கிறார்கள் இங்க வகுப்புல மொத்தமா இருக்கிறார்கள் 22 பேர் தான். அதுல ரொட்டியை சாப்பிடுறார்கள் எத்தனை பேரு என்று சொன்னா 13 பேர் ரொட்டியை சாப்பிடுறார்கள். இது வந்து பிட்டு முதலாவது பிட்டு சொல்லப்படுது. பிட்டு வந்து 13 16 ரொட்டியை பிட்டு 13 16 ரொட்டியை 16 ரொட்டியை 13 பேரு 16 பேரு நாம ரொட்டியை போட்டோம்டா இங்க 16 போட்டோம்டா 16 19 16 13 29 வந்துடும். ஆனா இங்க உள்ள ஆட்கள் மொத்தமே 22 தான். அப்ப என்ன செய்யறோம்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நாங்க அதை எப்படி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா இப்படி மிக்ஸ் பண்ணினோம்னு சொன்னா இது வந்து எத்தனை பேரு என்ற 16 பேரு. இதுக்கு வந்து ரொட்டி வந்து 16 பேர். இப்ப இந்த வட்டம் ஃபுல்லா பெட்டு இந்த வட்டம் ஃபுல்லா ரொட்டி. அப்ப இங்க வந்து இந்த மிச்சமா வார எத்தனை மிச்சமா வர அதாவது கூட வார 29 ரெண்டையும் கூட்டினா இதையும் கூட்டினா மொத்தம் 29 வருது. ஆட்கள் இருக்கிறது 22 தான். அப்ப மிச்சமா 7 பேர் வருகிறது. அந்த 7 பேர் தான் இதுக்குள்ள வாராங்க. அப்ப இதுக்குள்ள வாரது ரெண்டையும் சாப்பிடுறாரு. சரி, அப்ப பிட்ட மட்டும் இத்தனை பேர் சாப்பிடுவாங்கன்னு சொன்னா மொத்த வட்டம் 13. இதுல 7 பேர் ரெண்டையும் சாப்பிட்டா 6 பேரு பிட்ட மட்டும் சாப்பிடுவாங்க. அதே போல ரொட்டியை மட்டும் எத்தனை பேர் சாப்பிடுவாங்கன்னு சொன்னா இங்க எத்தனை பேரு 9 பேர் மொத்தம் 16. இதுல 7 பேரு இதுல 7 பேர் வந்து ரொட்டியையும் அதையும் பிட்டையும் சாப்பிட்டா மிச்சமா இருக்கிறார்கள் 9 பேர் வந்து ரொட்டியை மட்டும் சாப்பிடுவாங்க. இப்ப எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 22 வரும்.
ஏழும் ஆறும் ஏழும் ஆறும் வந்து 13 13 9 22 இதுக்குள்ள வாரது மொத்தம் 22 வரும். ஆகவே இங்க வந்து கேட்ட வினாவுக்குரிய விடை என்னண்டா ரெண்டையும் சாப்பிடுற எத்தனை பேர் கேட்டிக்குது 7 பேர். சரி, அடுத்தது 24வது ஆன்சர் வந்து மூன்றை ஒரு கூட்டமாகவும் இரண்டை வேறொரு கூட்டமாகவும் அமைக்கலாம். இரண்டு இருக்கும் கூட்டத்திற்குரிய சொற்களை தெரிவு செய்க. ரெண்டு இருக்கிற கூட்டத்திற்குரிய சொல்ல தெரிவு செய்தா. அப்ப இங்க பார்த்தா கோளம், கனவுரு, வட்டம், நான்முகி, முக்கோணி. அப்ப கோளம், கனவுருண்டா அதாவது முப்பரிமாணத்துல வாரது. முப்பரிமாணம் சொன்னா அது ஒரு உருவம் மாதிரி ஒரு இதோட வாரது. ஆனா இருபரிமாணம்னு சொன்னா வட்டம், சதுரம், முக்கோணம். அப்ப இது வந்து வட்டம் இப்படி வாரது, இது வந்து சதுரம், இது வந்து இருபரிமாணம். ஆனா முப்பரிமாணத்துல வாரேன்னு சொன்னா இப்படி வாரது சதுரமுகியா இப்படி வாரது வந்து முப்பரிமாணம். இது முப்பரிமாணம், இது இருபரிமாணம். அப்ப இங்க வட்டமும் முக்கோணியும் இருபரிமாணத்துல வரும், இது மத்ததெல்லாம் முப்பரிமாணத்துல வரும். அப்ப இங்க ரெண்டு கூட்டத்தோட சேர்க்கிறது என்னண்டா வட்டமும் முக்கோணியும் ரெண்டாவது விடை. அடுத்தது 25வதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பயறு, அரிசி, உளுந்து, சீனி, காஃபி. பயறு நெத்து அவர வகையில வருது, உளுந்து அவர வகைக்குள்ள வரும், காஃபி அதே மாதிரி. எல்லாம் மூணும் ஒரே மாதிரி, அதாவது புரத சத்துக்களும் உண்டாது. இங்க இது ரெண்டும் வித்தியாசம். அப்ப இந்த ரெண்டையும் வேறையா நாங்க எடுக்கலாம். ஆகவே அரிசியும் சீனியும் என்று ஆன்சர் எடுக்கணாங்க. அடுத்தது 26வது தரப்பட்டுள்ள வினாக்கள் 26, 27 வினாக்களில் முதல் இரு உருக்களையும் ஒன்றன் மீது ஒன்றல் வைக்கும் போது கிடைக்கிறது. ஒன்றுக்கு மேல ஒன்று வச்சா என்ன வரும் சொன்னா இந்த இருக்கிற உருவத்தை நாங்க இப்படி வச்சோம்னு சொன்னா என்ன உருவம் வரும் என்று கேட்டா 3வது ஆன்சர் சரி. 2வது இது தூக்கி அதுக்கு மேல எப்படி வச்சோம்னு சொல்லி சொன்னா அப்படியே வாரதா இருக்கும். அப்ப இப்படி வாரது. அப்ப இந்த விட எங்க இருக்குது என்று சொன்னா 2வது ஆன்சர் இருக்குது. அடுத்தது 28வது அருகில் உள்ள ஏபி ஆகிய பாத்திரங்களை நிரப்புவதற்கு சி பாத்திரத்தினால எத்தனை தடவை நீர் ஊற்ற வேண்டும்? ஏபி சொன்னா இது ஏ என்று சொல்லி, இதை பி என்று சொல்லி எடுங்க, இதை சி என்று சொல்லி எடுங்க. சரி, இப்ப நீங்க பாருங்க, இதுல ஏபி ரெண்டையும் நிரப்புறதுக்கு சியால எத்தனை தரம் ஊத்தணும் என்று கேட்டா இந்த சி வந்து 3 லிட்டர், இது ரெண்டும் 12 லிட்டர். இதுல இதை ஃபுல்லா நிரப்புறதுக்கு உதாரணத்துக்கு இந்த ஏ ஃபுல்லா நிரப்புறேன்னு சொல்லி சொன்னா இங்க இதால எத்தனை தரம் ஊத்தணும்டா 4 தரம் ஊத்தணும். அப்பதான் 12 லிட்டர் வரும். முதலாவது தரம் 3 வரும், அடுத்த தரம் 3 6, அடுத்த தரம் 3 9, அடுத்த தரம் 3 ஊத்தினா 12. அப்ப எத்தனை தரம் ஊத்தணும்? 4 தரம் ஊத்தணும். அப்ப இதுக்கு 4 தரம், இதுக்கு 4 தரம், மொத்தம் 8 தரம் ஊத்தணும் ஃபுல்லா நிரப்புறேன். அடுத்த வினா பாருங்க. தரம் 4, 5 மாணவர்கள் ஆகிய வகுப்புகளில் உள்ள மாணவர்கள் ஆண் பெண் மாணவர்களின் எண்ணிக்கை தரப்பட்டுள்ளது. ஆண்களையும் பெண்களையும் தரவுகள் தரப்பட்டுள்ளது. இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது சொல்றாங்க 4ஆம் ஆண்டு தரம் 4, தரம் 5 ஆகிய இரு வகுப்புகளில் உள்ள ஆண் மாணவர்களின் எண்ணிக்கை சமன். 4, 5 ஆண்கள் சமன் என்று சொல்றாங்க. அப்ப முதலாவது தரவு தரம் 4, தரம் 5. இதுல ஆண்கள் பெண்கள் என்று நாங்க எடுத்தோம்டா ஆண் பெண் சொல்லி எடுத்தோம்டா இதுல ஆண் மாணவர்கள் ரெண்டுமே சமன், இதுவும் சமனா, ரெண்டு பேரும் சமன் என்று சொல்லப்படுது. அடுத்தது 4இல் உள்ள பெண் மாணவர்களை விட தரம் 5 உள்ள பெண் மாணவர்கள் 3 அதிகம். இவங்களை விட இவங்க வந்து 3 கூடையா, இதை விட இங்க 3 கூடையா? சரி,
அடுத்தது என்ன சொல்றாங்க என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா தரம் 4 தரம் 5 உள்ள ஆண் மாணவர்களை விட பெண் மாணவர்களின் எண்ணிக்கை 2 அதிகம். ஆண்களை விட பெண்கள் தரம் 5ஆம் ஆண்டுல ஆண்களை விட பெண்கள் 2 பேர் அதிகமா? இந்த ஆண்களை விட பெண்கள் 2 பேரு கூடையா அப்படி சொல்றாங்க. ஆண்களை விட பெண்கள் 2 பேரு கூடையா. அடுத்தது அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க, இரு வகுப்பிலும் உள்ள ஆண் மாணவர்கள் மொத்த எண்ணிக்கை 28. கடைசி என்ன சொல்றாங்கண்டா 2 வகுப்புலையும் உள்ள ஆண் மாணவர்கள் 28 சொல்றாங்க. முதல்ல என்ன சொன்னாங்கன்றா முதலாவது சொன்னது 2 வகுப்பில் ஆண் மாணவர்கள் சமன் என்று சொன்னாங்க. 2 வகுப்புலையும் மொத்தம் அதாவது 2 வகுப்புல ஆண் மாணவர்கள் 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு 2 சமன் என்று சொன்னாங்க. இதுவும் சமன் என்று சொன்னாங்க. கடைசியா என்ன சொல்றாங்கன்னா இரு வகுப்பில் உள்ள ஆண் மாணவர்கள் மொத்த எண்ணிக்கை 28 சமன் என்று சொன்னா எப்படி வந்திருக்கணும் என்றா இதுவும் 14 வந்திருக்கணும். அப்பதான் 28 ஃபர்ஸ்ட்டுக்கு சமன் என்று சொல்றாங்க. அடுத்தது சொல்றாங்க என்னன்னா 2 28 சொல்றாங்க. அப்ப 14 அப்ப தந்த தரவின்படி இதை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். சரி, அடுத்தது இது இடத்துக்கு மேல போவோம். என்ன சொல்றாங்க அடுத்துக்கு மேல 5ஆம் ஆண்டு ஆண்களை விட பெண்கள் 2 பேரு அதிகம். உதாரிக்கிற தரவை பாத்தீங்கன்னா தரம் 5ல ஆண்களை விட பெண்கள் 2 பேரு கூட. அப்ப இங்க என்ன இதை விட 2 பேரு கூட. அப்ப 2 பேரை கூட்டினோம்னு சொன்னா பெண்கள் 16 பேரு. 14ஓட 2 கூட்டினோம்னா 16 பேரு. இப்ப அதுக்கு மேல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நீ சொன்னது இந்த பாயிண்ட்ஸ் 4 பெண்களை விட தரம் 5 உள்ள பெண் மாணவிகள் 3 அதிகம். இருக்கிறது 3 கூடினது. அப்ப 3 குறைஞ்சது 4ஆம் ஆண்டு. அப்ப 3 குறைச்சதுன்னு சொல்லிச்சுன்னா 13 தான் 3 குறைச்சதா இருக்கு. 13 பெண்கள் 4ஆம் ஆண்டு மக்கள் அடிப்பாங்க. இப்ப இந்த தரவை வச்சுக்கொண்டு நாங்க விடைக்கு போனோம்னு சொன்னா நாங்க இதுக்கு கேள்விக்கு விடைக்கு போனோம்னு சொன்னா எப்படி இருக்கலாம்? முதலாவது கேட்டிருக்குது தரம் 4 உள்ள மொத்த மாணவர்கள் இன்னைக்கு 4ஆம் ஆண்டுல எத்தனை மாணவர்கள் என்று கேட்டிக்கிறாங்க. அப்ப தரம் 4ல இது உங்களுக்கு வழங்கப்படலைன்னு சொல்லிச்சுன்னா திருப்பி மட்டும் எழுதி காட்டுறேன். முதலாவது 4ஆம் ஆண்டு, அடுத்தது 5ஆம் ஆண்டு. இது ஆண், இது பெண். கடைசியில சொல்லப்பட்ட 28 என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த 28 என்று சொன்னது ஆண்களும் 4ஆம் ஆண்டுலையும் 5ஆம் ஆண்டுலையும் ஆண்கள் மொத்தம் 28. அப்ப முதலாவது சொல்றாங்க என்னன்னு சொன்னா ஆண்கள் 2ம் சமன், அதுலயும் இதுலயும் சமன் சொன்னா 14 ஆண்கள். அடுத்தது இந்தா சொல்லப்படுறத பாத்தீங்கன்னா 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு மாணவர்கள் 5ஆம் ஆண்டு ஆண் மாணவர்கள் இவங்களை விட 5ஆம் ஆண்டு பெண் மாணவிகள் 2 பேரு கூட. அப்ப 2 பேரு கூடன்னு சொன்னா 16 பேரு. அடுத்தது இதுக்கு மேல 2வது சொல்லப்படுற என்னண்டா 5ஆம் ஆண்டு பெண்களை விட பெண்கள் 4ஆம் ஆண்டு பெண்களோட 3 பேரு கூடினோம். அப்ப 3 பேரு கூடினதுன்னு சொன்னா இங்க 13 இருந்திருந்தா தான் இங்க 3 பேரு கூடினதா இருக்கும். ரைட். இப்ப கேட்டது என்னன்னு சொன்னா தரம் 4ஆம் ஆண்டுல தரம் 4ல் உள்ள மொத்த மாணவர்கள், இது 4ஆம் ஆண்டு, இதுல உள்ள மொத்த மாணவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டா ஆண்கள் 14 பெண்கள் 13 2ஐயும் கூட்டினா 27. தரம் 5ல் உள்ள மொத்த மாணவர்கள் 5ஆம் ஆண்டுல எத்தனை பேர் என்று கேட்டா மொத்தம் 30 பேர். எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா மொத்தம் 30 பேர் இருக்கிறாங்க. 31வது வினா
தரம் 4 தரம் 5 ஆகிய இரு வகுப்புகளில் உள்ள பெண் மாணவிகள் மொத்தம். அப்ப 13ஐயும் 16ஐயும் கூட்டினவன் சொல்லிச்சுன்னா 29. ரைட். அடுத்த வினா 32வது வினா 4736 4736 என்னும் எண்ணில் ஒன்றினிடத்து இலக்கம் என்ற எண்ணில ஒன்றினிடத்து எண்ணை நூறினிடத்துக்கம் இத இங்கேயும் இத நூறினிடத்து எண்ணை ஒன்றினிடத்துக்கு இதை இங்கேயும் மாத்தட்டேன். அப்ப மாத்தி நம்ம சொன்னா இது 4 அப்படி இருக்க, இது 3 அப்படி இருக்க. மாத்த சொல்றத நாங்க மாத்துவோம். எப்படி? இதை இங்க கொண்டு போட்டோம், ஒன்றினிடத்துக்கு கொண்டு போட்டோம். இதை இங்க கொண்டு வரட்டாம். அப்ப இந்த 6 இங்க கொண்டு வர. அப்ப மாத்தினதுக்கு பின்னர் கிடைக்கும் 4637 முதலாவது ஆன்சர். அடுத்தது 33வது கண்ணனின் தந்தை ராஜா மாலதியின் கணவராவார். கண்ணண்ட தந்தை. அப்ப கண்ணன் சொல்லி இருந்தாரண்டா இது கண்ணன் கண்ணன் இவர தந்த உறவு முறைகளை நாங்க குறிக்கக்குள்ள மேல மேல குறிப்போம். அதாவது அம்மா அப்பா அவங்கள மேல மேல குறிப்போம், சகோதரங்களை பக்கத்து பக்கத்துல குறிப்போம். இப்ப கண்ணனின் தந்தை ராஜா, ராஜா மாலதியின் கணவர். அப்ப கல்யாணம் கட்டிக்கிறாரு யாரண்டா மாலதிய. அமலா மாலதியின் மகள். இவட மகள் வந்து அமலா எனின் அமலாவிற்கு கண்ணன் யார்? அவ கேட்டது என்னன்னு சொன்னா இந்த அமலாக்கு இவர் யாரு சொன்னா இவங்க 2 பேரும் வந்து என்னண்டா சகோதர சகோதரிகள். சகோதர சகோதரர். இவர் வந்து தம்பி அல்லது அண்ணாவா இருக்க போறார். இவருக்கு வந்து கண்ணனுக்கு இவ வந்து அக்கா இல்ல தங்கச்சியா இருக்கு. யாருக்கு கேட்ட? அமலாவுக்கு கேட்டேன். அப்ப யாரு? கண்ணன். அப்ப சகோதரன் வரும். 34வது மாணவனுக்கு பாடசாலை என்று சொன்னா மாணவன் அவன் படிக்கிற இங்க பாடசாலை என்றா இங்க நோய் வைத்தியசாலை வருமா? வைத்தியர் நோயாளி வருமா? வைத்தியர் வைத்தியசாலை வருமா? நோயாளி வைத்தியசாலை வருமா? அதாவது இங்க 3வது ஆன்சர் நோயாளி தந்த நோயை குணப்படுத்துற வைத்தியசாலையில, மாணவன் அவனோட தேவையை நிறைவேற்ற படிக்கிற தேவை அதை நிறைவேற்ற பாடசாலையில, நோயாளிக்கு மருந்து அதாவது நோய் குணமாகணும் அது எங்க போய் எடுக்கலாம்னு சொன்னா வைத்தியசாலையில. ஆகவே இங்க நோயாளி தான் ஆன்சரா இருக்கு. அடுத்தது 35 அருகில் உள்ள உருவில் அதிகமாக இருப்பவை. இங்க அதிகமா என்ன இருக்குன்னு சொன்னா 1 2 3 4 வட்டம் இருக்குது. முக்கோணிய பார்த்தா 1 2 3 முக்கோணி இருக்குது. இது முக்கோணியா வருமான்னு கேட்டா ஒரு முக்கோணி எப்பயுமே இப்படித்தான் இருக்கும். அது வந்து இப்படி இருக்காது. இப்படி வந்து இப்படி வளைஞ்சு போய் இப்படி ஒரு முக்கோணியா இருக்காது. இது அப்படி வளைஞ்சுதான் இருக்குது. ஆக இது 2 முக்கோணியா நாங்க எடுக்கலாம். அது செவ்வகம் எத்தினண்டா 2 செவ்வகம் இருக்கு. ஆகவே இங்க அதிகமா இருப்பது முதலாவது ஆன்சர் வட்டம். அடுத்தது பாருங்க முப்பத்தி 6வது பாருங்க. குமாரின் தம்பியின் வயதின் 4 மடங்கு குமாரின் வயது. குமாரின் தம்பியின் வயதின் 4 மடங்கு. ஏன் மட்டும் நாங்க இங்க போடுவோம். இது தம்பி, இது குமார். தம்பிர வயதுல 4 மடங்கு குமார். குமார வயது 12. குமார 12. இது 12 4 மடங்கு. அப்ப 1 மடங்கு எத்தனை ஆയിരിக்கும்னு சொன்னா இது வந்து 4 போட்டா 4 4 மடங்கு 4 போட்ட மண்டா 4 4 மடங்கு 12. அப்ப அது வராது.
அப்ப 3 போட்டு பார்த்தோம்னு சொன்னா 3, அதாவது 3 போட்டு பார்த்தா 3 4 மடங்கு தான் 12. ரைட். அப்ப தம்பிர வயசு எத்தனைன்னு சொன்னா 3, குமார வயசு 12 தந்தி. அப்ப 2 கூட்டினா எத்தனை வரும்டா? 12 3 15. 37வது குறித்த வருடம் ஒன்றின் தை மாதம் 1ஆம் திகதி வியாழக்கிழமை எனில் அவ்வருடத்தின் மாசி மாதம் 28ஆம் திகதி என்ன கிழமை என்று கேட்டிருக்குது. அப்ப இதுக்கு ஆன்சர் எப்படி இருக்கலாம்டா? 1ஆம் திகதி வியாழக்கிழமையா, தை மாதம் 1ஆம் திகதி. அப்ப திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இத நாங்க போட்டோம்னு சொன்னா இதுல 1ஆம் மாசம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. இது வியாழக்கிழமை அப்படி சொல்லப்பட்டி. அப்ப இது வியாழன் சொன்னா 1 8 15 22 29 எல்லாமே வியாழக்கிழமை தான். இது 30ஆம் திகதி, இது 31ஆம் திகதி. அடுத்த மாசம் 2வது மாசம், அதான் மாசி மாதம். இது 1ஆம் திகதியா இருக்கும். சரி, இப்ப இது 1ஆம் தேதியா இருந்தா எங்களுக்கு 28ஆம் தேதி கேட்டது. அப்ப இது 1 8 15 22 29. ஆனா 29 வராது. 2ஆம் மாசத்துல 28 நாள் தான் வார. 29 1 15 இல்லாம 29. இதுக்கு முதல் ஆண்டு தான் 28 வார. ஆகவே இங்க 28 என்ன நாள் வரும்டா? சனிக்கிழமை 28 வரும். அப்ப இதுல ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா சனிக்கிழமைங்கிற முதலாவது ஆன்சர் விடையா இருக்கும். அடுத்தது பாருங்க, கவிதை ஒன்று தரப்பட்டிருக்குது. இந்த கவிதை கேள்வி ராங் ஆனதுண்டு. இதுக்குரிய ஆன்சர் நமக்கு எடுக்க இயலாது. தரப்பட்ட தரவு பிழையானது. அடுத்தது 39வது. 39 பாப்பா. நான் ஒரு எண்ணை நினைத்து அதனை 5ஆல் பெருக்கி 15ஐ கூட்டிய போதோ கிடைத்த விடை 60 எனின் நான் நினைத்த எண் யாது என்று கேட்டா, நீங்க முதலாவது நீங்க விடையை பார்த்து செய்யுங்க. முதலாவது 9, நான் நினைத்த எண் 9 என்று நினைச்சா அதை 5ஆல பெருக்கினா அப்ப 9 5 எத்தனைன்னு சொன்னா 45. 45ஓட 15 கூட்டினா 45 15 60 வரும். அப்ப விட 60 வருதான். ஆகவே முதலாவது சரி. அடுத்தது 110 தொடக்கம் 120 வரையிலான எண்களை எழுதும் போது 1 எழுதப்படும் தடவை 110ல இருந்து. அப்ப நாங்களும் இங்க 110ல இருந்து எழுதுவோம். 110 111 112 113 114 115 116 117 118 119 120. என்னண்டா 120 வரை. 110 தொடக்கம் 120 வரை. அப்ப 110 வரும் 120 வரும். அது கிடைப்பட்டதும் வரும். சரி, இப்ப நாங்க எண்ணி பார்ப்போம் எத்தனை ஒன்றுகள் இருக்குதுன்னு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22. அப்ப எத்தனை இருக்குதுன்னு சொன்னா 22 3வது ஆன்சரா எங்களுக்கு இருக்கும். தரம் 4 மாணவர்களுக்காக புலமைத்தொடர் வினாத்தாளுடைய 5வது வினாத்தாளுக்கான விடைகள் தற்போது தரப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில அடுத்த காணொளியில 6வது வினாத்தாளுக்கான விடைகளை சந்திப்போம். தேங்க்யூ.